Hello friends, welcome to Lukshika Samayal. நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லுக்ஷிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா மொறுன்னு டீ கடை ஸ்டைலில் மசாலா வடை எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். 200 கிராம் கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். கூடவே 3 வரமிளகாவும் சேர்த்துருக்கேங்க. நல்லா ஊறட்டும்ட்டு. இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா ஊறி இருக்குது. நம்ம உடைச்சா இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணுங்க. டக்குன்னு உடையணும். கூடவே நான் 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கியிருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையுமே நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூனுக்கு சோம்பு, தேவையான அளவு கல் உப்பு இதையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் பருப்பை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, பருப்பு மட்டும்தான் இருக்கணும். கூடவே நம்ம ஊற வச்ச வரமிளகாய், சோம்பு, எடுத்து வச்ச கல் உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்காமல் அரைச்சாதான் வடை நல்லா முறுமுறுன்னு வரும். இப்போ பாருங்கள், தண்ணி சேர்க்காமல் நல்லா கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை மிக்சிங் பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சா போதுங்க. ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாகிடும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றியாச்சு. நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தெல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. நம்ம அரைச்ச பருப்போட இந்த வெங்காயம்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். இந்த மாதிரி பாருங்கள், உருட்டுறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும். நல்லா கெட்டியமாக இருக்கணுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்ச மாவில் இருந்து தேவையான அளவு மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். ஒரு பால் சைஸ்க்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு கையில். இப்போ நம்ம எண்ணெயில் இதை போட்டுடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சிட்டு இன்னொரு கையில் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ எடுத்து வச்ச வடையெல்லாம் நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். ஒன்று ஒன்றா போட்டுட்டு 2 சைடுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ ஒரு சைடு நல்லா கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு இன்னொரு சைடு நல்லா வேகட்டும்ங்க. இப்போ பாருங்கள், 2 சைடுமே நல்லா வெந்திருக்கு. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. பார்க்கும்போதே தெரியும். இந்த மாதிரி செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. ஸ்டவ் மட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட டீ கடை மசாலா வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.